விஜயோடைய வெற்றிக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த பிரபஞ்சமே அவருக்கு வெற்றியை கேட்டு தந்தது. ஏன்னா, விஜயோட மீட்டிங்ல அவர் தான் முதலமைச்சர்ன்றார். அவர் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையா? நான் இது ஈரோடு, திருச்சி கிழக்குல யார் நான் தான் போட்டியிடுறேன். மதுரையில யார் போட்டியிடுறார்? விஜய். உசிலம்பட்டில போடுறது விஜய். திருமணத்தில போட்டியிடுறது யார்? விஜய். வேளாங்கண்ணியில போட்டியிடுறது யார்? விஜய், விஜய், விஜய்ன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் விஜய் பிம்பமா அது கொண்டு போய் சேர்த்துட்டார் 1. 2வது தான் வந்து ஜெயிச்சு விட்டோம், முதலமைச்சர் ஆகிவிட்டோம். ஒருத்தர் சொல்றாரு, ஆதவ அர்ஜுனா ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, நாங்களாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம், நாங்களாம் சட்டமன்ற மந்திரி ஆகிட்டோம், எல்லா கேஸும் நாங்கள் எல்லாம் வித்ரா பண்ணிட்டோம். சொன்னாரா இல்லையா? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி போய் பிரபஞ்சத்திட்ட போய் அவங்க கேட்குறாங்க. அந்த பிரபஞ்சத்திட்ட தான் முதலமைச்சர் ஆகணும்னு விஜய் நம்பினாரு, நம்பிட்டாரு. நம்பினதை அந்த பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்துருக்கிறது. ஆனால் மற்றவங்களாம் நம்பலை. இதுதான் பிரச்சனை. ரஜினிகாந்த் நம்பலை. விளிம்பு 8 வரையும் வராரு. அவருக்கு பயம் வந்துருச்சு, வேணான்னு பின் போகக்கூடாது. கமல் அதை நம்பலை. ஆனால் விஜய் அவர் நம்பினார். விஜய் அவர் நம்பினதுக்கும் விஜய் சக்ஸஸ் பண்ணதுக்கும் 2 காரணம். 2 காரணம்னா, 1 தான் தான் சிஎம் நெக்ஸ்ட்ன்றதை அவர் ஆணித்தரமாக நம்பி பாசிட்டிவ் எனர்ஜியை மக்களிடம் கொண்டு போய் சொன்னார். அந்த பாசிட்டிவ் ஓட்டாக மாறிச்சு. 2வது என்னன்னா, திமுக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலை தன் பக்கம் மாற்றிக்கிட்டார்.